ஐயோ மாமா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா. வேற என்னம்மா? எதுக்கு இந்த வேலை? வர வீரா, நான் இருக்கேன், நீ தைரியமா ஓட்டு. என்னடா அந்த பொண்ணு முதல் ரவுண்ட்லயே காலி ஆயிருன்னு பார்த்தா இவ்வளவு அடி வாங்கி ரெண்டாவது ரவுண்ட்ல இப்படி ஓட்டிட்டு வருது. நம்ம பசங்க என்ன தாண்டா பண்றானுங்க? ஒரு செகண்ட்ல நான் இப்ப ஜெயிச்சிருந்திருப்பேன். இப்படி சீட்டிங் பண்ணி ஜெயிக்க பாக்குற? உனக்குலாம் வெக்கமா இல்ல? என்ன சீட்டிங்க? போட்டினா அப்படிதான் இருக்கும். முடிஞ்சா எங்களை பீட் பண்ணு. இந்த சவுண்ட் விடுற வேலை எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. அண்ணா, நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. என் அக்கா ஆட்டோவை இடிச்சு தள்ளனே ஓட்டுறீங்க. ரேஸ்னா அப்படிதாம்மா இருக்கா. அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சுன்னா எங்கேயாவது கோலப்பட்டி சமையல் பட்டி போய் கலந்துக்க வேண்டியதானே. எதுக்காக ரேஸுக்குலாம் வரீங்க? யோ அம்பேரு, என்னைய அந்த பொண்ணு என்னை எப்படியாவது ஜெயிக்க விடுங்கன்னு கெஞ்சிக்கு நிக்குது. ஏய் ஏமா, என்னம்மா உனக்கு பிரச்சனை? அண்ணா, நீங்க பாத்துட்டு தானே இருக்கீங்க எவ்வளவு அராஜகம் பண்றாங்க. மா, போட்டினா அப்படிதாம்மா இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி தான் ஜெயிக்கணும். உங்களுக்கு பயமா இருந்தா ஏதாவது ஆபத்துன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா என்ட்ரி ஃபீஸை வாங்கிட்டு இப்போ கூட வெளில போயிடுங்க. 2 ரவுண்ட்லயும் மூர்த்தி தான் ஜெயிச்சிருக்காரு. இன்னும் ஒரு ரவுண்டு தான் இருக்கு. அந்த ஒரு ரவுண்ட்லயும் நான் தான் ஜெயிப்பேன். என்னம்மா ஒதுங்கிக்கிறியா? இல்லண்ணே, என்ன ஆனாலும் சரி பாத்துக்கலாம். ஓ, வீரம் அங்க இறங்கிட்டாங்கப்பா. ஏன்பா, எல்லாரும் ஆட்டோ பொசிஷன்ல போடுங்கப்பா. போமா. மரியாதையா இப்பயே கிளம்பிட்டீங்கன்னா உன் ஆட்டோவாது மிஞ்சம். 3வது ரவுண்டுக்கு கலந்துக்கிட்டேன்னு வச்சுக்க, உன் மொத்த ஸ்பேர் பார்ட்ஸும் ரோட்ல தான் இருக்கும். பாத்துக்க. ஏய், என்ன சிரிக்கிற? புரிஞ்சிருச்சு. என்ன புரிஞ்சிச்சு? நீங்க எனக்கு எவ்வளவு பயப்படுறீங்கன்றது புரிஞ்சிருச்சு. பயத்தை உங்க கண்ணுல பாத்துட்டேன். இனி விட்டுருவேனா என்ன? ஜெயிச்சு காட்டுறேன். வாங்கப்பா வாங்க. ஏன் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறீங்க? அப்புறம் இந்த கோல போட்டியும் சமையல் போட்டியும் அடுத்த வாரம் 2மே எங்க ஏரியாவில் நடக்குது. வந்து கலந்துக்கிறீங்களா? கண்டிப்பா அதுலயாவது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்கும். ஏய், என்ன ஏதோ உன் பொண்டாட்டி ஃப்ளூக்ல ஜெயிச்சிட்டா, அதுக்கு போய் ஓவரா பேசுனீங்கிற? நான் ஓவரா பேசுறேன்னா? நீ பேசுனதுக்கு பதில் சொல்றேன். இனிமே இந்த சவுடால் விடுறது, ஆட்டோவை டேமேஜ் பண்றது, இந்த வேலை வச்சுக்காத. மாவனை இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்த உன் ஆட்டோ இருக்கும் இருக்க மாட்டேன். ஏய் டே ஆடாங்கடா.
வீரனா யாரும் இல்லாதவன் நினைச்சிட்டியா? அவளுக்கு நான் இருக்கேன். அவளுக்கு என்ன பிரச்சனைனாலும் நான் வந்து நிப்பேன். ஆமா, உங்களுக்கு பொண்ணுங்கன்னா அவ்வளோ நக்கலா போச்சா? பார்த்தல, நீங்க இவ்வளோ நேரம் ஏமாத்தி சீட் பண்ணி எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமும் ஜெயிச்சு வந்து நின்னால, அதுதான் வீரா. பாத்தியா பொண்ணுங்களோட பவர? எப்பயும் யாரையும் குறைச்செல்லாம் இட போடாது என்ன? போ. கடைசி கவுண்டர் மறந்துட்டானே. ஒரு நிமிஷம், 1 minute. ஏன் பெருசு, இந்த ஆறுதல் பரிசுன்னு ஏதாவது இருக்கு? அதெல்லாம் இல்ல தம்பி. அது கூட இல்லையா? என்ட்ரி ஃபீஸ் கூட போச்சு. போங்கடா, முறைச்ச ரொம்ப அசிங்கமா இருக்கீங்க. போ மாமா. சூப்பர். நீங்க வந்து உட்கார்ந்த உடனே அக்காக்கு வந்துச்சு பாருங்க பவர். அதான் லவ்ங்கிறது இல்லக்கா? அப்படி சொல்ல பிருந்தா. சரி வாப்பா, நான் போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணுவோம். வாங்க போலாம். ஏன் முறைக்கிற? உனக்கு ஏதோ அறிவுங்கிறது இருக்காடி? எதுக்கு இப்ப இந்த ரேஸ் எல்லாம்? இவ்வளவு நேரம் எனக்கு சப்போர்ட் தானே பண்ணிட்டு இருந்த, இப்ப ஏன் இப்படி கேக்குற? அது என் பொண்டாட்டி எதுல கலந்துக்கிட்டாலும் அவ அதுல ஜெயிக்கணும். அதுக்கு ஒரு புருஷனா இருந்து அவளுக்கு நான் சப்போர்ட் பண்ணதான் செய்வேன். அதுக்குன்னு நீ என்ன வேணா பண்ணுவியா? சரி, ஏதோ நம்ம ஜெயிச்சிட்டோம், பரவாயில்ல. கையில கால் அடிபட்டு இருந்தா என்ன பண்ண முடியும்? நீ ஒன்னும் கஷ்டப்பட தேவையில்ல, சரியா? நானே நல்லா பாத்துப்பேன். நான் ஆக்சிடென்ட் ஆகி சாக கிடந்தப்ப எனக்கு என்ன நீ போனியா? என்ன பாத்துக்கிட்ட தானே? அந்த மாதிரிதான் நானும் உன்னை பாத்துக்கணும். நீ வேணா நான் உன் புருஷன் இல்லைன்னு சொல்லிட்டு சுத்து. நான் அப்படிலாம் இருக்க முடியாது. இப்ப என்ன அர்ஜென்ட்னு இந்த ரேஸ்க்கு வந்த நீ? இத்தனை வருஷமா எங்க அண்ணன் தான் இதுல ஜெயிச்சிட்டு இருந்தது. இந்த வருஷம் நான் ஜெயிக்கணும்னு நினைச்சேன், அதனாலதான் நான் ஓட்டினேன். அதுக்கு